எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுபம் இன்ஜினியரிங்ல இருக்கோம். நம்ம கம்பெனி சுபம் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், தமிழ்நாடு, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு புதிய முயற்சி எடுத்து அதில் நம்ம வெற்றி அடைஞ்சிருக்கோம். அது என்னன்னா, அதாவது நம்ம 2024 தை மாசத்துல நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது ஒரு 2 லட்ச ரூபாய், இது ஒரு 2 லட்ச ரூபாய், 4 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு வாட்டி 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னாக்கா அந்த இரும்பு செக்கு மரச்செக்கு ரெண்டுமே ஒரே மிஷின்ல ஆட்டிக்கலாம். அது எப்படின்றத இது வரைக்கும் யாரும் போடாத வீடியோவும், இது வரைக்கும் யாரும் சொல்லாத உண்மையை நான் சொல்றேன். வாங்க. இது பாத்தீங்கன்னாக்கா மரச்செக்குங்க. உள்ள இருக்கிற உலக்க மரத்துல இருக்கும். உள்ள இருக்கிற உள்பகுதி பாத்தீங்கன்னாக்கா மரம் பிளஸ் கல்லுல இருக்கும். மரச்செக்குல பாத்தீங்கன்னாக்கா இந்த பாட்டம் கல்லுலயும் வரும், மரத்துலயும் வரும். கஸ்டமர் எது கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க போட்டு தருவோம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இப்போ இது இல்ல சார், வெளியில பாத்தீங்கன்னா இரும்பா தருது, இது இரும்பா தருது, நீங்க எப்படி மரச்செக்கு ஆகும்னு கேட்கலாம். ஒரு சந்தேகம் இருக்கும். மரம் பிளஸ் கல்லு ரெண்டுக்கும் இடையிலான பகுதியில மட்டும்தான் உங்களுக்கு ஆயில் ப்ரொடக்ஷன் ஆகி கீழே வரும். அதனால இந்த இரும்புல உங்களுக்கு கிரஷிங்கோ இல்ல வேற ஸ்கிராச்சோ உராய்வோ எதுவுமே ஆகாது. அதனால இது லேட்டஸ்ட் டைப்பு மரச்செக்கு. இப்ப இந்த மரச்செக்குல இந்த உலக்க உரல எடுத்துட்டு நம்ம இங்க இருக்கு பாருங்க, இந்த உலக்கையும் உள்ள இருக்கிற எம்எஸ் உரலையும் போட்டாச்சுனாக்கா உங்களுக்கு 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினை 2 மிஷின் போட தேவையில்லை, ஒரே மிஷின். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல நீங்க மரச்செக்கு வாங்கிட்டு எனக்கு ஃபியூச்சர்ல எனக்கு இரும்பு செக்கா மாத்தணும் அப்படின்னாக்கா வேற எந்த ஒரு கம்பெனி மிஷினையும் நீங்க மரச்செக்குல இருந்து இரும்பு செக்குக்கு கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுக்கு பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க ஒரு 1 lakh, ஒரு 70,000 80,000 வரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா செலவு பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இங்க இந்த உரலு இந்த பக்கெட்டு இந்த 45,000க்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னாக்கா ஒரே டைம் உங்களுக்கு அந்த மிஷின்லயே எல்லாத்தையும் போட்டு ஓட்டிக்கலாம். பாருங்க, இதான் மரச்செக்கு. இதனுடைய ஆர்பிஎம் பாத்தீங்கன்னாக்கா 20 இருக்குங்க. ஒரு நிமிஷத்துக்கு 20 சுத்தும். ஏன்னாக்கா இதனுடைய ஆர்பிஎம் திறன் பிளஸ் மரத்தோடைய கெப்பாசிட்டி அவ்வளவுதான் வைக்க முடியும். ட்ரம் இது 3 மட்டும் எடுத்து செப்பரேட்டா வச்சுட்டு நீங்க அந்த உங்களுக்கு ஸ்பேரா வாங்கி வைக்கிற உலக்க உரலு பக்கெட்டு இதே மிஷின்ல இதே கியர் பாக்ஸ்ல ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மோட்டர் மாத்த தேவையில்லை, மிஷினை மாத்த தேவையில்லை, எதுவுமே மாத்த தேவையில்லை. வெறும் 45,000ல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே நீங்க வேற ஒரு மரச்செக்கு, எந்த ஒரு லேட்டஸ்ட் மரச்செக்கோ இல்ல ஓல்டு மரச்செக்கோ நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்மளுடைய கம்பெனி கஸ்டமரும் நல்லா இருக்கணும், நம்ம கம்பெனியோடைய பேரும் நல்லா இருக்கணும், மேன்மேலும் வளரணும் கஸ்டமருடைய தயவால அப்படின்றதால இந்த மரச்செக்குக்கு இணையான இரும்பு செக்கையும் சரி, ஒரே 2-in-1 மரச்செக்கு பிளஸ் இரும்பு செக்கு 2-in-1 5 HP சிங்கிள் பீஸ்லயும் ஓட்டலாம், நீங்க 3 பீஸ்லயும் ஓட்டலாங்க, வீட்டு கரண்ட்லயே கூட ஓட்டிக்கலாம். அது போல கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, இப்ப நீங்க லேட்டஸ்ட் மரச்செக்கு அப்படின்னு நிறைய இடத்துல பார்த்திருப்பீங்க, வாங்கியிருப்பீங்க. அந்த லேட்டஸ்ட் மரச்செக்கோடைய கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நம்மளும் சர்வீஸ்க்கு வந்த கியர் பாக்ஸ். இப்ப பாத்தீங்கன்னாக்கா இதனுடைய அளவு பாத்தீங்கன்னாக்கா ஒரு உங்களுக்கு 55 mm இருக்குங்க. இதே நம்மளுடைய இங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு கீ, சிங்கிள் கீ இருக்கும். இந்த சிங்கிள் கீல இந்த சின்ன சாப்ட் உங்களுக்கு 55 mm உடைய சாப்ட், இந்த சின்ன சாப்ட் உங்களுக்கு லான்ச் ஆயிட்டு ஒரு சிங்கிள் கீ காற்றோட வரும். இது இந்த மரச்செக்கோடைய மெக்காட், இந்த மரச்செக்கோடைய சாப்ட்டுங்க. இந்த கியர் பாக்ஸ் லேட்டஸ்ட் கியர் பாக்ஸ் அப்படின்னு நீங்க சொல்வீங்க இல்லையா, நம்ம இன்பில்டா வருது, எனக்கு உள்ளே கியர் பாக்ஸ் வெளியே தெரியாம வரணும் அப்படின்னு. நம்ம மிஷின்ல பாத்தீங்கன்னா எதுவும் கியர் பாக்ஸ்லாம் எதுவும் வெளியே தெரியாது, ஆனா ஹெவி டியூட்டியா இருக்கும். இப்ப அதனுடைய பாடி பாத்தீங்கன்னாக்கா நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. நம்ம கஸ்டமர் இந்த மிஷினை வாங்கிட்டு, அதாவது வேற ஒரு கம்பெனில இந்த மிஷினை அவர் வாங்கிட்டு அவரால் ஒன்றும் ரன் பண்ண முடியல, அவருக்கு சாட்டிஸ்ஃபைனா இல்லை அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட சர்வீஸ்க்காக கொடுத்துருக்காரு. இதனுடைய கியர் பாக்ஸ் தான் நீங்க பாத்தீங்க, அந்த 55 mm கியர் பாக்ஸ். இப்ப நம்மளுடைய கியர் பாக்ஸ் 80 mm. நம்மளுடைய கியர் பாக்ஸோட சாப்ட் பாத்தீங்கன்னாக்கா 80 mm. ஏன்னாக்கா 6 கீ மில்லிங் சாப்ட் 1 2 3 4 5 6. இது பாத்தீங்கன்னாக்கா 6 கீ. பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கியர் பாக்ஸ் பாருங்க எவ்வளவு ஹெவியா இருக்குன்ட்டு.
இந்த கியர் பாக்ஸில் உங்களுக்கு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இந்த 6 கீழே வந்து லான்ச் ஆகும். நம்ம மரச்செக்கோடைய கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 150 kg இருக்குங்க. மற்ற அந்த நீங்கள் இன்பில்ட்டாக சொன்ன கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 45 kg இல்லை 50 kg இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பாருங்க நம்ம மரச்செக்கை ஓடிட்டு இருக்கு. எந்த ஒரு சவுண்டோ வைப்ரேஷனோ எதுவுமே இருக்காது. ஸ்மூத்னஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மோட்டர் சவுண்டு கூட சரி, நம்ம பிராண்டட் மோட்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சீமென்ஸ் மோட்ரு. அதனால வந்து எந்த ஒரு உங்களுக்கு சவுண்டோ எதுவுமே இருக்காது. அதே போல் நம்ம பெல்ட்டு எல்லாம் வந்து செக்யூரிங்காக சேஃப்டியாக தான் வந்து சேஃப்டி கார்டு எல்லாம் கொடுத்து உங்களுக்கு கரெக்டாக ரன் பண்ணி கொடுத்துருவோம். இந்த மரச்செக்கோடைய உரல் வழக்க ரெண்டுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கம்பெனி டைரெக்டாக வாங்க, சுபம் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு வாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்த பாருங்கள். நாங்கள் மிஷினரிக்கு யூஸ் பண்ணுற குவாலிட்டி பேரிங்காக இருக்கட்டும் சரி, கிரீஸோ அல்லது மெட்டீரியலோ எஸ்எஸ்ஓ அடுத்தது உரல் வழக்க எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நாங்கள் எதுவுமே சரி பெயிண்ட் பண்ணியோ வேறு எந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியோ எதுவுமே வைக்க மாட்டோம். நம்ம ஃபவுண்டரிலேருந்து வர உரல் வழக்க மெட்டீரியல் எல்லாமே சரி அதை வந்து நம்ம மிஷினிங் பண்ணி உங்களுக்கு அப்படியே டைரெக்டாக வச்சுருப்போம். உரல் வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பெயிண்ட் அடிக்காமல் தான் வந்திருக்கும். நீங்கள் கஸ்டமர் கேட்குற பெயிண்ட்டு தான் வந்து நாங்கள் அடித்து உங்களுக்கு எழுதி அனுப்புவோங்க. பாருங்க, இது பார்த்தீங்கன்னாக்கா இது மரச்செக்கோடைய உரல். இந்த மரச்செக்கோடைய உரல் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா கல் இருக்கும். கஸ்டமர் மரத்தில் கேட்குறாங்க அப்படின்னாலும் மரத்தில் போட்டு கொடுக்குறாங்க. இந்த உள் பகுதி மட்டும் இது இரும்போட இருக்கும். உங்களுக்கு கிரஷிங் பண்ணுற பகுதி மரமாக இருக்கும். இதுதான் மரச்செக்குங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கம்பெனியுடைய மெயினான மிஷினுங்க. இது 10 HP SS ரோட்டரி. இது 10 HP SS ரோட்டரி. இது சிங்கிள் பீஸ் ஓடாது, 3 பீஸ் மட்டும் தான் ஓடுங்க. இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 700 கிலோ அண்ட் அபோவ் இருக்குங்க. மோட்டர்லாம் சேர்த்தாச்சுனாக்கா 800 கிலோ வரைக்கும் வரும். இப்போ நம்ம இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்ம இரும்பு செக்கு 5 HP இருக்கட்டும் 10 HP இருக்கட்டும் 1 year வரைக்கும் வாரண்டி இருக்குங்க. இப்போ நம்ம மிஷினில் எந்த ஒரு ஃபால்ட் ஆனாலும் நாங்கள் 1 year வரைக்கும் உங்களுக்கு அந்த இதுவானாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். எந்த ஒரு சார்ஜஸும் வாங்க மாட்டோம். அதே போல் இந்த மிஷினில் 10 HP மோட்ரு 960 RPM சீமென்ஸு சுகுணா ABB கிராம்ப்டன் இந்த மோட்டர் நீங்கள் கஸ்டமர் எந்த மோட்டர் கேட்குறாங்களோ அந்த மோட்டர் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணிவிடுவோங்க. இது நீங்கள் மினிமம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா 10 கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் கிரவுண்ட் போடலாம். ஒரு 4 கிலோ 3 கிலோ வரைக்கும் கோகோனட் அதிகமாக போடலாம். இந்த மிஷினில் 30 கிலோ வரைக்கும் போடலாம். அது கஸ்டமருடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அது மாதிரி போடலாம். இதில் யூஸ் பண்ணுற பேரிங்கும் சரி எல்லாம் வந்து கம்பெனி பிராண்டட் பேரிங்க.